மிஸ்டர் ஸ்பார்க். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லாபியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகுங்கிறது ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் கைஸ். யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டை தெறிக்க விடுங்க கைஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்டரில் இருந்தேன். இந்த கலவாணி பயிலுக சீசனை விட்டு என்ன டைமண்டுக்கு தூக்கி போட்டானுங்க கைஸ். கஷ்டப்பட்டு எப்படியோ டைமண்ட்லேருந்து ஹீரோயிக், அதாவது எலைட் ஹீரோயிக்கு வந்துட்டேன். இதுதான் என்னோடய ரேங்க் பார்த்துக்கோங்க. சிஎஸ் ரேங்க் மட்டும்தான் நான் விளாண்டுட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் டு மாஸ்டர் கைஸ். எப்படியாச்சும் இந்த சீசனில் மாஸ்டர் அடிச்சே ஆகணும். வாங்க கைஸ் மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் எப்போவுமே அவங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆக்குவானுங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு, ஏன் தெரியல. நம்மளுக்கு கெல்லி சாகுமொழி வருதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஏன்னா அதில் வந்து MP53 அந்த மாதிரி நிறையா கிளாசிக் கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஈஸியான கன்ஸ். ஏன்னா இந்த கன்ஸில் தான் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் MP5 சொல்லவே வேணாம், நான் செம்மையாக விளாடுவேன். செம்மையானா அவ்வளோ ப்ரோ பிளேயர் மாதிரிலாம் சொல்ல முடியாது, நல்லா விளாடுவேன். அதுக்கடுத்து USP, அதாவது G18 விட நான் USPயில் செம்மையாக தான் விளாடுவேன். இங்கே பாருங்க கைஸ், கரண்ட் ஒயரை போட்டு இங்கே வந்து இருக்காங்க கைஸ். கரண்ட் ஒயர்லாம் எப்படி உள்ளே போகுதுன்னு தான் தெரியல. இங்கேருந்து ஓசிக்கில் எடுக்கலாமா? ஓசி விழுகுமா? விழுகலை கைஸ். இங்கே ஒருத்தர் இருக்காப்புல, இவர் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். பார்க்க டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கான். அண்ட் தென் வந்தோடனே உடனடியாக போட வேண்டியதுதான் கைஸ். இல்லை கைஸ் காணோம். எங்கடா போனேன்? உய் கைஸ், திடீர்னு அங்கே போயிட்டான் கைஸ். ஓ இல்லை இவன் வேகாலு. அப்போ அவன் இங்கே போனான். ஐயோ கைஸ், பின்னாடி அவன் ஓடி வந்துட்டுருக்கான். ஆனால் எங்கே ஓடி வரான்னு தான் தெரியல. செத்துட்டேன். ஷிட், செத்துட்டேன் கைஸ். அண்ட் தென் இந்த மேட்ச்சில், அதாவது இந்த ரவுண்டில் எப்படியாச்சும் ஜெயிச்சே தீர்றேன் கைஸ். ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டுவோடே மேட்ச் மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இதை சொல்லணும்னு நினச்சேன். அடுத்ததில் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னா நான் 35 ஸ்டார்ஸ் போயிடுவேன். 35 ஸ்டார்ஸ் போனால் அடுத்து அடிக்க கொஞ்சம் ஈஸியாக போயிடும். பட் இப்போ நான் 34லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னா கம்மியாக தான் போகும். அது ஏன்னு தெரியல. பட் நான் என்றைக்காச்சும் 34லேயே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அடுத்த நாள் திரும்பி வந்து விளாடுவேன். ஃபுல்லாக டிஃபிட்டாக தான் போகும். அதே நான் 35ல் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து விளாடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு இதாக தான் போகும் மேட்ச். அது கொஞ்சம் ஈஸியாக தான் போகும். ஈஸியாக போகும். அதுவும் இல்லாமல் நான் அப்படியாகவும் இருப்பேன். எங்கடா போனீங்க கைஸ்? பாருங்க கைஸ், எல்லா டீமேட்ஸும் அங்கே போயிருக்காங்க. நான் மட்டும் இங்கே தனியாக வந்திருக்கேன். ஏன்னு தெரியல, பைத்தியக்காரங்க வந்திருக்கேன். பட் எவன் எனக்கு கில் அடிச்சாங்கன்னு தெரியல, எப்படி கில் அடிச்சாங்கன்னு தெரியல. இருக்கான் பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்கான், அவனை நான் பார்க்கவே இல்லை. அவனே பார்த்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் தென் இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் கைஸ். Need equipment. அண்ட் தென் இப்போ இது நிறைய பேர் நினைப்பீங்க நான் டைமண்ட் போட்டு அந்த மாதிரி நிறைய இதில் ஆண்டுட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அந்த மாதிரி எதுவும் போடவே மாட்டேன். அதுக்காகவும் சில பேர் வந்து வீடியோ பார்க்கவும் இருப்பீங்க. ஏன்னா டைமண்ட் போட மாட்டான், கலெக்ஷன் இருக்காது, பாட்டு குட்டி அந்த மாதிரிலும் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் டைமண்ட் வச்சலன்னா பாட்டு குட்டிங்கிறதுக்கும் ஸ்கில்லுக்கும் சம்மந்தமே இல்லை, ஓகேவா? டைமண்ட் வச்சுக்கிறதுக்கும் ஸ்கில்லுக்கும் சம்மந்தமே இல்லை, ஓகேவா? ஸோ எதுவும் பார்க்காம இருக்காதீங்க, தயவுசெய்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சு வேணும் தான் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் வீடியோலாம் இல்லை முடிக்கல. ஐயோ கைஸ், குளோவல் ட்ராப்பிங் கைஸ். அவனாக்கு நானும் நாக்கு, ஓகேவா? ஷீட் அவ்வளோ க்ளோவால் ட்ராப்பில் என்னை முடிச்சு விட்டாங்க கைஸ். ஷீட்
இல்லைடா உனக்கு போடுவேன் க்ளோவல் டேப்பிங்ட்டு. ஆனால் ஏன் என்னோட கில் எடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஏன் கில் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாலாவது நான் ரிப்போர்ட் அடிப்பேன் க்ளோவல் டேப்பிங் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஏன் என்னோட கில் எடுத்தாங்கன்னு தெரியல. யார் எடுத்துப்பா தெரியல கைஸ். ஐ திங்க் இந்த கேங்ஸ்டர் தான் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். அவன் இதான் இருக்குது. சரிங்க என்னடானா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். எனிமையை ஃப்ரெண்டு பிடிச்சாலாவது உங்களுக்கு இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது துரோக மூமெண்ட் போட்டு முடிச்சு விட்டுடலாம், அது ஈஸியாக இருக்கும். இவங்க என்னன்னா டீம்மேட்ஸ் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க ரே? டக்குன்னு இந்த சைபர் இடம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்குது. ஹிட்டு கைஸ், செம்ம டேமேஜ் கொடுத்தேன், ஆனால் என்னால் அடிக்க முடியல. வாங்க கைஸ், அவன் 26 தான் இருந்திருக்கான். நான் இன்னும் 2 இது அழுத்தி பிடிச்சிருந்தேன்னா முடிச்சு விட்டுருக்கலாம். பட் பரவாயில்ல, எங்கள் டீம்மேட்ஸ் இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டாப்புல. செம்ம போனி. பெஸ்ட்டு டீம்மேட்ஸ் கைஸ், எனக்கு கிடச்சிருக்கிறது தான் பெஸ்ட்டு டீம்மேட்டுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அண்ட் தென் நீங்கள் மேட்ச் போகும்போதே உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டு டீம்மேட்ஸ் கிடச்சிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் உங்களோட ரேங்க் ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா பிடிக்காதுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ என்ன பண்ணுறது? என்ன போனி செம்ம மேட்ச் கழிச்சு, செம்ம ரவுண்டு கழிச்சுது. என்னோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸையும் காட்டியிருக்கேன். வாங்க பெஸ்ட்டு காலி, மொத்த பெஸ்ட்டும் காலி ஆகிடுச்சு. ரிப்பேர் கிட்ட வச்சு எப்படியாச்சும் ரிப்பேர் பண்ணலாம். லைட்டாக ஒரு அடிக்கு அடித்தா கூட பெஸ்ட்டே காலியாக இருக்கும். அவங்க அடிக்கிறதுக்குள்ளே நான் அடிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு ரூட்டு தேவைடா, ரிப்பேர் கிட்ட மட்டும்தான் தேவை. அந்த மாதிரி இருக்குது கைஸ் என் பெஸ்ட்டு நல்லவா. வேணும் இல்லைனா வந்தோன்னா இன்டர்வியூ முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அண்ட் டீமேட்ஸ் கூட போனோம்னா அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஓசியில் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சப்போர்ட்டு கொடுப்பானுங்க. சப்போர்ட் கொடுக்கறது தானே ஓசிகள். எதுவும் ஒன்று விடுங்க கைஸ். அவன் மேலே எவனோ இருக்கான், அவனை முடிச்சு விடுறதுக்காக நான் மேலே போயிட்டு இருக்கேன். தப்பிச்சு இந்த சைடு. ஐயோ கைஸ், இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். போ விஷால் போ, வாங்க போ, முடிச்சு விடுங்க போ, மாசு போ. ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த ட்ராகன் லியோ, அதுக்கடுத்து நான், அதுக்கடுத்து இந்த விஷால் போ. எங்கள் டீம்மேட்ஸ் எல்லோரும் செம்ம ஃபயரில் இருக்கும் கைஸ். இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அண்ட் ஃப்ரீ ஃபயருக்காகவே நிறைய பேர் மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் டைமண்ட்ஸ் வாங்கிறதுக்காக, மெம்பர்ஷிப் போடுறதுக்காக, நிறையா விதத்தில் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான். சில இடத்துல ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம். ஓகேவா?
அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு சம்மந்தமானது கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஓகேவா? அது அப்படிப்பட்ட ஃப்ரீ ஃபயருக்கு நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது கெட்ட விஷயம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ யாரும் மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, பண்ணுங்கள், பட் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் காலி தான். Head there. Enemy spotted. கைஸ் ஐயோ செம்மையாக விளாண்டு கடைசி நேரத்தில் தூக்குறது தான் கைஸ் இருக்கிறதுல கஷ்டமானது. இவ்வளோ நேரம் 11 நிமிஷம் கஷ்டப்பட்டு விளாண்டு கடைசி நேரத்தில் தோத்தா ரொம்ப கஷ்டம் கைஸ். இதெல்லாம் ஷிட். கடைசி நேரத்தில் எல்லாரும் செத்துட்டோம். அதாவது இந்த விஷால் ப்ரோ செத்தாச்சு. அதுக்கடுத்து நான் க்ளோவல் போட்டு மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தேன், அதாவது ஹீல் ஆகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இவர் அந்த லியோ ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஐயோ ரஷ் அடிச்சுட்டு இருந்தார். ரஷ் அடித்து எனிமி பார்த்தோன்னா 2 அடியில் போட்டு முடிச்சு விட்டோன்னா சரி அந்த க்ளோவாலேருந்து வெளில வந்து முடிச்சு விட்லான்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தேன் கைஸ். நான் வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க என்னை முடிச்சு விட்டானுங்க. அது எப்படின்னா எனக்கு அந்த கம்பி, அதாவது முன்னாடி அந்த கம்பி இருந்துச்சுல்ல கைஸ், அந்த கம்பி வந்து எனக்கு தடுத்துடுச்சு. அதாவது முன்னாடி போக முடியாமல் போயிடுச்சு. முன்னாடி போக முடியாமல் இருந்ததுனால என்னால் அடிக்க முடியல. பேனலெல்லாம் எனக்கு போடல. நான் வந்து இதில் செம்மையாக விளாடுவேன். அதாவது யூஎஸ்பி 2ல் நான் செம்மையாக விளாடுவேன். ஸோ அதான் முன்னாடி மேட்ச்லேயே சொல்லியிருப்பேன்ல. ஐ திங்க் ஒரு பிளேயர் வந்து ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஒரு பிளேயர் ஆஃப்லைனு 2 பிளேயர் கண்ணே எடுக்காமல் வந்தாங்க. அவங்கள நான் முடிச்சு விட்டேன். ஒருத்தவன் மட்டும் டேமேஜ் கொடுத்ததுக்கான். அவன் எங்கள் டீம்மேட்டு நாக் பண்ணியிருக்காப்புல. மொத்தம் 2 கிலோ அடிச்சேன். 2 கிலோ தான் அடிச்சிருப்பேன். ஆமாம் 2 கிலோ. இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஆஃப்லைன் படிஸாக தான் இருக்கானுங்க. அண்ட் ஈஸியாகவும் இருக்கலாம், ஈஸியாக எல்லாமேயும் இருக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்கா இல்லை நியூ ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேருக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் தான் பிடிக்கும். பட் ஏன் பிடிக்கும்னு தெரியல. ஏன் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் சும்மா இதெல்லாம் கூட்டத்தோட கோவிந்தாங்க போடுவானுங்க. ஆனால் ஏன் பிடிக்கும்னு தனியாக கேட்டால் எதுவும் தெரியாது அவங்களுக்கு. அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. நினச்சேன்டா எனிமி அப்பயே டார்ச்சு அப்போ இந்த சைடு போயிட்டு அமௌண்ட் போடு தப்பு, என்னாலும் போடலாம். இனிமேல் போட வேணாம், மறந்துட்டு போட்டேன். இனிமேல் போட வேணாம். அண்ட் எவனாவது டேமேஜ் கொடுத்துருக்கானான்னு தெரியல. கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, ஒருத்தனை தவிர எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆஃப்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னோம்ல, அவன் வந்து ஆஃப்லைன் கிடையாது போல இருக்குது. அவன் அந்த மேட்ச்சில் மட்டும் இதாகிட்டான். அவனை மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னே அவனை கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. கனெக்ட் பண்ணி விட்டோன்னா அவனால் கன் எடுக்க முடியாமல் அவனாவே நான் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவனால் செத்துருப்பான். இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சோன்னா அவனை கனெக்டே பண்ணி விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லூட் எடுக்கிறது கஷ்டப்பட்டு லூட் எடுக்கலான்னு வந்தேன். முஸ்லிம்ஸ் அடிச்சு
கஷ்டப்பட்டு நான் தான்டா கடைசி வரைக்கும் இது பண்ணி சைவ அப்படி நின்றுட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் ஒருத்தன் வருவான் வந்து முடிச்சு விட்டு போயிடுவாங்க. என்ன பார்க்கணும் இது பண்ண முடியாதுடா போடா. வீட்டில் இருக்க MP5 மட்டும் எடுத்துக்கியா. டக்குனு சாப்பிடா. இன்னும் 2 நிமிஷம் ஆகுமா கைஸ் சாவுறதுக்கு? 10 செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தம்பி முடியாதுப்பா. என்கிட்ட வந்து ஓசி லூட் எடுத்திலப்பா. முடியாதுப்பா. என்னடா பண்ணுவேன்? அது வந்து எனக்கு வேலை பண்ணக்கூடாது. அப்பாடி செத்துட்டான் கைஸ். அவளுக்கு MP5 கிடச்சிடுச்சே. பாவம் கைஸ் அவன். ஷிட் என்னோட MP5 போச்சு கைஸ். அதுக்காக ஒருத்தவெல்லாம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணாங்க கைஸ். ஆனால் எவனும் சேர்த்துலாம். மேட்ச் முடிஞ்சு போங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஷிட் அவனை அப்பயே காய் பண்ணி விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன் கைஸ். கிரிக்கெட்லலாம் சொல்லுவாங்கள்ல கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்னு, அந்த மாதிரி தான் இதுலேயும் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். தப்பு ஆயிடுச்சு. இப்போ டைம் என்னன்னு தெரியல. டைம் 4:26. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாட கொடுத்தேன்னா ஆனால் எவனும் வரல. அண்ட் தென் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அது பாட்டுக்கு சும்மா தானே இருக்கு. பண்ணலாம்ல. அது பண்ண ஏதாச்சும் காசை கேட்பானுங்க. வீடியோஸ் நல்லா இருக்கும். நல்லா நல்லாதான் இருக்கு. தயவு செய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. முன்னாடி முடிச்சு விட்டாங்க. அண்ட் தென் கைஸ் இந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்கணும். அண்ட் தென் இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சிருக்கோம். அண்ட் இப்போ முன்னாடி பெரிய புளித்தி மாதிரி போயிட்டு இருக்கானே. இவன் 2 நிமிஷம் லாக் ஆகிட்டான். நாக்க போட்டுது. இல்லை நான் தான் நாக்கானே. இதுதான் ஓயா பேசக்கூடாது இருந்தது. ரிவைவ் பண்ணா. ரிவைவ் பண்ணி சொல்லடா. இதுதான் கைஸ் கருமாங்குது. ஐயோ கைஸ் இதுதான் கைஸ் கருமா பண்ணிட்டு கைஸ் வச்சு செய்காங்க கைஸ். என்ன ப்ரோ ரிவைவ் கத்தே ப்ரோ. மன்னிச்சு ப்ரோ. ரிவைவ் பண்ணு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. லூட்டு போடும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. போடாடே ஆனே. திரும்பி யானை ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் உண்டா. வெயிட் பண்ணுறா. வச்சுக்கண்ட ஒன்று 2 நிமிஷத்தில் சாவடா. தண்டா இவன் 2 நிமிஷத்தில் சாவணும். ஐயோ இவன் சாவணும்னு நினச்சான். அவன் செத்துட்டானே. ஷிட் வந்து தப்பா போச்சு கைஸ். இவனும் செத்துடுவான் 2 நிமிஷத்தில். பட் குட்டீஸ் நானும் தான். இப்போக்கா செம்ம மேட்ச் கைஸ். இது எப்படியோ அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. 35 வந்துடுச்சு கைஸ். எஸ் 35 வந்துடுச்சு.
நம்ம அந்த மேட்சோட எண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா. டாட்டா மிஸ் பண்ணி சொல்லலாம் கூப்பிடல, உங்களுக்கு தான் டாட்டான்னு சொன்னேன்.